அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஒரு வாரமாக பெரும் பேசு பொருளாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னையில் பெஞ்ச கனமழையும் அந்த கனமழை மூலமாக வந்த பெரு வெள்ளமும் அதனால மக்கள் பட்ட அவதியும் தான். கவர்மெண்ட் என்ன சொல்லுது, நாங்கள் ஏற்கனவே இந்த புயலுக்கு நல்லா ப்ரிப்பேர்டாக இருந்தோம், நாங்கள் அதுக்காக தான் வந்து முடிஞ்ச வரைக்கும் எந்த இடத்துலையும் தண்ணி தேங்காமல் நாங்கள் நல்லா பார்த்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் பார்த்தா இன்டீரியர் பிளேசஸ் எல்லாத்துலேயுமே மக்கள் வந்து பெரும் அவதிக்குள்ளாக இருக்காங்க. வெளியில் எங்கேயும் வர முடியாமல் வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்காங்க. அத்தியாவசிய பொருள் கூட கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. இதில் வந்து எங்கே பிரச்சனை நடந்தது, கவர்மெண்ட் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டோம்னு சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு அந்த ப்ரிப்பரேஷன் இருந்தது, இனிமேல் சென்னையில் இந்த மாதிரி தான் வந்து வெள்ளம் வந்துக்கிட்டே இருக்குமா, இதுக்கு வேறு ஏதாவது ரெமிடி இருக்கா, இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் see the வீடியோ. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை தமிழ்நாட்டின் தலைநகரம், இந்தியாவின் 4வது பெருநகரம். இந்த சென்னை அமைஞ்சிருக்கிற பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோ லைன் டெரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தாழ்வான நிலப்பரப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அது தோராயமாக பார்த்தோம்னா கடல் மட்டத்திலேருந்து வெறும் 60 மீட்டர் உயரத்தில் தான் இது இருக்குது. அதனால வந்து வெள்ளம் வரதுக்கான அபாயம் வந்து எப்போதுமே இந்த சென்னை நகரத்துக்கு எப்போதுமே இருக்குது. இந்த வெள்ளம்ங்கிறது வந்து இப்போ மட்டும் இந்த 2000க்கு அப்புறம் மட்டும் பெருசாக வந்து நமக்கு பிரச்சனைக்கு உள்ளாக்கல. அது வந்து முதல்லேருந்தே இது பிரச்சனைங்கிறது நமக்கு இருக்குது. 1970களில் வந்திருக்கு, 80களில் வந்திருக்கு, 1995 ஒரு பெருவெள்ளம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் 2005 2015 அப்புறம் இப்போ 2023 வந்திருக்கு. ஆனால் 1971 வந்த அந்த சென்டிமீட்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 2023 2015 வந்ததை விட ரொம்ப அதிகமாகவே வந்திருக்கு. ஆனால் அப்போ ஏன் இந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை, அதோட கம்மியாக மழை பெஞ்சு இப்போ இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு 3 முக்கியமான காரணங்கள் இருக்குது. முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேபிட் அர்பனைசேஷன். அதாவது சரியான திட்டமிடல் இல்லாமல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸை கொண்டு வந்தது. முதல்ல 174 ஸ்கொயர் கிலோமீட்டரில் இருந்த சென்னையை 426 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. ஏன்னா வளர்ச்சி திட்டங்கள்லாம் இங்கே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக அவங்க பண்ண அந்த இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும், குடியிருப்பு பகுதிகள் ஆகட்டும், ஏன் ஒரு சில கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் எல்லாமே கூட அவங்க கட்டினது எங்கே அப்படின்னு பார்த்தா எல்லாமே இந்த நீர்த்தளங்கள் மேலே தான் கட்டியிருக்காங்க. ஏரி, குளம், ஆறு இதை மறித்து கட்டுறது இல்லை, இதோட வந்து ஓரத்தில் கட்டுறதுன்னு சொல்லி அந்த தண்ணி போக முடியாத மாதிரி தான் அதை கட்டியிருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரி பெருமழை வரும்போது தண்ணி வேற எங்கேயும் போக முடியாமல் இந்த மாதிரி ஊருக்குள்ளே தண்ணி வருது. ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அது இந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ஸ் இருக்குல்ல, மழைநீர் கால்வாய்கள், அதெல்லாம் வந்து ரொம்ப வருஷமாக வந்து சரியாக மாற்றாமல் நிறைய இடத்துல அரிச்சு போய் கனெக்டிவிட்டி சரியாக இல்லாமல் இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இருந்திருக்கு. ஸோ இப்போ ஒரு சில இடத்துங்களில் அது நல்லா இருந்தாலும் அதோட விட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்ததுனால வர தண்ணியோட வரத்து அதிகமாக இருக்கும்போது அதால் வந்து கடலுக்கு அதை தள்ள முடியாததுனால மீதி தண்ணி எடுத்துக்கிட்டு திரும்பவும் ஊருக்குள்ளேயே வந்திருக்கு. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டாமினேஷன் ஆஃப் ரிவர்ஸ், லேக்ஸ் அண்ட் மார்ஷ்லேண்ட்ஸ். அதாவது நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு 3 முக்கியமான ஆறுகள் சென்னையில் இருக்குது. ஒன்று அடையாறு ஆறு, இன்னொன்று வந்து கொசஸ்தலையார் ஆறு, மூணாவது கூவம் ஆறு. ஸோ அப்போ வந்து 1970களில் அதிக சென்டிமீட்டரில் மழை பெஞ்சாலும் தண்ணி எல்லாமே வந்து போகிறதுக்கான ஒரு பாதை இருந்ததுனால அதெல்லாம் போய் இந்த ஆறில் கலக்கும். அபரிமிதமான தண்ணி வந்து அதுக்கப்புறம் கடல்லையும் போய் கலக்கும். ஆனால் இப்போது கூவம் நதிங்கிறது ரொம்ப கெட்டு போய் அதில் வந்து குப்பை எல்லாமே போடப்பட்டு அதில் வந்து நிறைய கெமிக்கல்ஸ்லாம் இருந்து மொத்தமாகவே கெட்டு போயிடுச்சு. இதே மாதிரி தான் வந்து அடையாறு ரிவரும் வந்து ரொம்ப என்க்ரோச்மெண்ட் செய்யப்பட்டு ரொம்ப கம்மியாக தான் இப்போ சிலது இருக்குது. அதையும் சில வருஷம் முன்னாடி தான் வந்து அதை வந்து சுத்தப்படுத்தினாங்க. கொசஸ்தலையாருக்கு இதே நிலைமை தான். மார்ஷ்லேண்ட், பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்டுங்கிறது வந்து ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ஆக்ட் பண்ணும். அதாவது வந்து பெய்கிற மழையை ஈர்த்து வச்சுக்கிட்டு வெய்ய காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிடும். ஸோ அதனால் வந்து மார்ஷ்லேண்ட் வந்து அந்த தண்ணி வந்து வெள்ளம் ஏற்படாமல் பாதுகாக்கக்கூடிய வல்லது. ஆனால் அதுலேயும் நம்ம குப்பையை கொட்டி அதையுமே வந்து நமக்கு எடுத்து குட்டிச்சவராகிட்டோம். ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான ரீசன் ஏன் தண்ணிக்கு வந்து ஊருக்குள்ளே வருது அப்படிங்கிறது. கவர்மெண்ட் இந்த வருஷம் வந்து புயலுக்கு வந்து நாங்கள் வந்து எச்சரிக்கையாக தான் இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அவங்க சொல்கிறது, அவங்க என்ன மாதிரிலாம் ப்ரிப்பேர்டாக இருந்தாங்க அப்படின்னு அவங்க ரிப்போர்ட்டில் நமக்கு தெரிய வருது என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் இது வரைக்கும் வந்து 4000 கோடி ரூபாயை வந்து இந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினுக்காக செலவு பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய இடத்துல ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினோட அளவு 2க்கு 2ன்னு இருந்ததை 5க்கு 5, அதாவது 5x5 அப்படின்னு சொல்லி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கல்வர்ட்ஸ் அதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அதோட விட்டெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய இடங்கள்ல ரோடுக்கு ஏற்ற மாதிரியான கால்வாய்கள் அமைச்சிருக்காங்க. நிறைய இடத்துல கான்கிரீட் வால்ஸும் போட்டிருக்காங்க. ஏன்னா வந்து மண் அரிப்பு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் சிஎம்டிஏ வந்து நிறைய இடங்கள்ல இந்த நீர் போகிறதுக்கு தடையா இருக்கிற பில்டிங்ஸ் கிட்டத்தட்ட 1.5 lakh பில்டிங் ஐடென்டிஃபை பண்ணி அதை ரிமூவ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தூர்வாரி இருக்காங்க. ஸோ இந்த தூர்வாரதுங்கிறது ஏரி, குளம் தவிர சில நிறைய ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்லையும் பண்ணதா சொல்லியிருக்காங்க. இப்போ என்னதான் இதெல்லாம் இவங்க பண்ணாலும் இது நிறைய இடங்கள்ல வந்து தண்ணி தேங்கலை அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஒரு
பக்கம் சொன்னால் கூட அதெல்லாம் வந்து மெயின் ரோட்டில் ஓரளவு தங்காமல் அடுத்த நாள் எல்லாமே வடிஞ்சிருச்சு. ஆனால் இன்டீரியர் பிளேசஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய இடத்துல தேங்கி தான் இருந்திருக்கு. இந்த வாட்டி அவங்க இன்னொரு ரீசன் என்ன சொல்கிறாங்க இந்த வெள்ளத்துக்கு அப்படின்னா வந்து எதிர்பார்த்ததோட ரொம்ப அதிகமான சென்டிமீட்டர் மழை பெஞ்சது, இது வந்து ஒரு பேரிடர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது ஒரு வகையில் உண்மைதான். ஏன்னா வந்து இந்த பெருங்குடி, அதுக்கப்புறம் மீனம்பாக்கம், இங்கே எல்லா இடத்துலையுமே பார்த்தா கிட்டத்தட்ட 40 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை வந்து பதிவாயிருக்கு ஒரே நாளில். ஸோ அது வந்து ஒரு காரணம் தான். பட் இருந்தாலும் இப்போ இந்த ஸ்டார்ம் வாட்டர்ஸ் வந்து சிட்டி சைடில் வந்து வடிஞ்சிருச்சுன்னு சொல்லப்பட்டால் கூட அது வந்து மழை பெஞ்ச அன்னைக்கு பெருசாக அது வடியல. அது என்ன ஆயிருக்கு, அது எல்லாமே போய் கடலில் கலக்க வேண்டியது. கடல் சீற்றம் அன்றைக்கி ஏற்பட்டதுனால அந்த தண்ணி அங்கேயும் போக முடியாமல் அதுவும் வந்து ஊருக்குள்ளேயே தான் இருந்திருக்கு. அப்புறம் வந்து மழை நின்னதுக்கப்புறம் தான் அடுத்த நாள் தான் வந்து அது வடிஞ்சிருக்கு. இப்போ இதில் நமக்கு ஒரு விஷயம் என்ன தெரிய வருது அப்படின்னா, நமக்கு அந்த நேரத்துக்கு அந்த வடிகால்கள் வந்து நமக்கு உதவாமல் அதுக்கப்புறம் உதவி என்ன பிரயோஜனம்? ஸோ அதுக்குள்ளேயே வந்து ஆல்ரெடி டேமேஜ் வந்து நடந்திருக்கு. ஸோ அதனால் இங்கே ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயினுக்கு ரீபிளானிங் பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே ரொம்பவே வெட்ட வெளிச்சமாக நமக்கு தெரியுது. இப்போ இந்த மாதிரி இந்த மழை வெள்ளத்துக்கு வந்து என்ன தீர்வு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து லாங் டேர்மாக சில சொல்யூஷன் இருக்குது. ஆனால் அந்த லாங் டேர்ம் சொல்யூஷன் வர வரைக்கும் நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணி ஆகணும். அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க போகிறோம். முதல்ல கவர்மெண்ட் சைட்லேருந்து அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து சென்னையோட டொப்போகிராஃபி, அதாவது நிலப்பரப்பை பற்றி இன்னும் வந்து நல்ல ஒரு டீட்டெயில் ஸ்டடி பண்ணி ஒவ்வொரு இடத்தையும் நல்லா பக்கமாக வந்து அவங்க டேட்டாவை வந்து அப்டேட் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து நம்ம சென்னை எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே சீரான ஒரே நிலப்பரப்பு கிடையாது. ஒரு சில இடங்கள் ஏற்றமாக இருக்கும், ஒரு சில இடத்துல இறக்கமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த லோ லையிங் ஏரியாஸ்லாம் வந்துட்டு ரொம்ப வந்து வல்னரபிள் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லி எது இருக்கோ அதெல்லாம் அவங்க கிளாஸிஃபை பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி திட்டங்களை வந்து அவங்க விரைவாகவும் செய்யணும், அதே நேரத்தில் ரொம்ப தரமாகவும் செய்யணும். ரெண்டாவது, அவங்க வந்து இந்த கிளைமேட் சேஞ்சை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு எப்போ எந்த மாதிரி மழை வரும் அப்படின்னு சொல்லி அவங்க ஏற்கனவே இது பண்ணி அதுக்கேற்ற ப்ரிப்பேர்ட்னஸ் வந்து அவங்க முன்னாடியே பண்ணணும். இப்போ வந்து மழை காலம் போது அதை பிளான் பண்ணாமல் மழைக்கு முன்னாடியே வந்து எந்த மாதிரி இல்லாமல் நம்ம இந்த வாட்டி மழை வரும், எந்த மாதிரியான இந்த டேட்டாஸ் இருக்குது, நம்ம இதுக்கு என்னென்ன ப்ரிப்பரேஷன் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரோஆக்டிவ் அப்ரோச்சுங்கிறது கண்டிப்பாக எடுத்தாங்க. இந்த ப்ரோஆக்டிவ் அப்ரோச் அவங்க எடுக்கிறதுக்கு வெறும் சயின்டிஃபிக் டிவைசஸை மட்டும் நம்பி இருந்தால் பத்தாது. ஏன்னா இந்த வாட்டி நமக்கு இருக்க பெரிய ப்ராப்ளமே என்ன அப்படின்னா கம்யூனிகேஷன் டோட்டலாக கட் ஆகிடுச்சு. அதனால உள்ளே நிறைய மாட்டிகிட்டு இருந்த மக்கள் வந்து அவங்களாலையும் தொடர்பு பண்ண முடியல, இவங்களுக்கும் வந்து உள்ளே மாட்டிகிட்டு இருக்காங்கங்கிறது தெரிய வரல. அதுக்கு வந்து லோக்கல் ரெசிடென்ட்ஸ் நிறைய பேரை வந்து அவங்க வந்து டச்சில் இருக்கணும். உதாரணத்துக்கு இப்போ வார்ட் கவுன்சிலராக இருக்கட்டும், அவங்க வந்துட்டு அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு நலச்சங்கங்களோடையோ எதுக்கூடயோ வந்து அவங்க ஒரு பீரியாடிக்கலான ஒரு டச்சில் இருக்கும்போது அதில் இருக்கிற ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இவங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது ஈஸியாக அட்ரஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு காலத்தில் இதெல்லாம் இருந்திருக்கு. ஆனால் இப்போ நடுவில் கொஞ்ச நாள் இப்போ நிறைய ஏரியாவில் பார்த்தோம்னா இந்த கம்யூனிகேஷன்ங்கிறது கட் ஆகிடும். மொத்தமாக எல்லா இடங்கள்லையும் வந்து அது செயல்படணும். அடுத்தது இப்போ வந்து நெக்ஸ்ட் கண்ட்ரோல், அதாவது வந்து மழை வரப்போகுது அப்படின்னா அதுக்கு வந்து என்னென்னலாம் வந்து ஆயத்த பணிகள் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ப்ராப்பராக பிளான் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு இப்போ இந்த அளவுக்கு மழை வரப்போகுது அப்படிங்கிறது இந்த வாட்டி பார்த்தோன்னா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு வாரம் முன்னாடியே வந்து எல்லா வெதர் ரிப்போர்ட்ஸ்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி லோ லைங் ஏரியாஸோ இல்லை இந்த மாதிரி வந்து ரிஸ்க் ஏரியாஸ்ன்னு ஒன்று ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள வந்து எந்த மாதிரி வந்து ஈஸியாக அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும், அதுக்கு என்னென்னலாம் வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து கவர்மெண்ட் வந்து ஈஸியாக ஸ்டடி பண்ணி அதுக்கேற்ற கம்யூனிகேஷனை ஒரு ப்ராப்பரான முறையில் மக்களுக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒருவேளை இது வந்ததுக்கப்புறம் என்னென்னலாம் பிரச்சனைகள் வரும், வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் எக்யூப்மெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அதை வந்து முன்கூட்டியே வந்து அதெல்லாம் ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கான பணிகள் எல்லாத்தையும் பக்காவாக செஞ்சு வைக்கணும். அதுக்கப்புறம் பப்ளிக் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணுறது பீரியாடிக்கலாக. வெள்ளம் வந்தது அப்படின்னா மக்கள் என்ன மாதிரியான பாதுகாப்பு விஷயங்கள் செய்யலாம், எப்படி வந்து அவங்க தன்னை தற்காத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விழிப்புணர்வை பண்ணணும். அதே மாதிரி வந்து எகெயின் லோக்கல் பீப்புளை வந்து என்கேஜ் பண்ணுறது. அதில் ஒரு சில பேர் இப்போ எப்படி ஃப்ரெண்ட் ஆஃப் போலீஸுங்கிறது வந்து பப்ளிக் வந்து போலீஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு ரோந்து பணியில் ஈடுபட்டாங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து நிறைய லோக்கல் யூத்தாக இருக்கட்டும் இல்லை லோக்கல் பீப்புள் யாராக வேணா இருக்கட்டும் அவங்களோட ஹெல்ப்போட ஒரு கோஆர்டினேட்டட் அப்ரோச் வந்து மேற்கொள்ளணும். இந்த கோஆர்டினேட்டட் அப்ரோச் எதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட அவங்க ஃப்ரீக்வெண்ட் டச்சில் இருக்கும்போது ஒருவேளை இந்த மாதிரியான ஒரு கேட்டாஸ்ட்ரோஃபிக் சிச்சுவேஷன் வரும்போது அந்த கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈவன் இந்த மாதிரி வந்து நமக்கு செல்ஃபோன் டவர் கிடைக்கல அப்படின்னா கூட இந்த ஒரு சில பேர் வந்து உள்ளே இருக்கிற இன்ஃபர்மேஷனை சொல்கிறதன் மூலிமா கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து எந்த மாதிரி இடத்துல எந்தெந்த ஆஃபீஸர்ஸ் டெப்ளாய் பண்ணலாம், எந்த மாதிரியான பணிகளை வந்து எப்படி நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஈஸியாக வந்து செக்ரிகேட் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானிங்க்கு அது ரொம்ப உதவும். அது வந்து இந்த மாதிரி கேஷுவாலிட்டிஸை முடிஞ்ச வரைக்கும் தடுக்கும். எல்லாத்துக்கும் மேலே கவர்மெண்ட்டு இனிமேல் எந்த ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்க்கும் நீர்நிலைகளில் வந்து கட்டடம் கட்டுறதுக்கான பர்மிஷனை டோட்டலாக ஸ்டாப் பண்ணணும்.
இப்போ வரைக்கும் நம்ம சொன்னது எல்லாமே வந்து இந்த வெள்ளம் வரதுக்கு முன்னாடியான சுச்சுவேஷன். வெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், முதல்ல எந்தெந்த ஏரியாஸ்ல வெள்ளம் வந்திருக்கு, அது வந்து ஃபர்தரா வந்து அதை எப்படி நம்ம வந்து அந்த வெள்ளத்தை அகற்றலாம் அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரியான அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ஈஸியாக கொண்டு போகிறதுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸோ அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை முன்னாடி கூட்டியே பிளான் பண்ணி வச்சு அதுக்கேற்ற மாதிரி அதை அங்கே கொண்டு போகணும். ரொம்ப ஒரு பிரச்சனை தலைக்கு மேலே போகிற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் ஓரளவுக்கு வரும்போதே வந்து அந்த பிரச்சனையை வந்து அவங்க சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு முன்னேற்பாடு நடவடிக்கையில் அவங்க எப்போதுமே இருக்கணும். ரெண்டாவது, மக்களுக்கு வந்து இந்த மாதிரி டைமில் அவங்களுக்கு எசென்ஷியல்ஸ் கிடைக்கிறதுக்கு, அதாவது நிறைய இடத்துல பார்த்தோம்னா பிளாக்ல வந்து இந்த பாலும் சரி வாட்டர் கேனும் சரி 10 மடங்குக்கு மேலே அதிகமாக விலை வச்சு விற்றுருக்காங்க. இதெல்லாம் கவர்மெண்ட் முதல்லயே இன்டர்வீன் பண்ணி அந்த டைமில் வந்து அவங்கள வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற மாதிரியான அந்த தீய சக்திகள் கிட்டேருந்து மக்களை காப்பாற்றுற மாதிரி முதல்லயே கவர்மெண்ட் இன்டர்வீன் பண்ணி அது வந்து பீப்புளுக்கு ப்ராப்பராக கிடைக்கிற மாதிரி பண்ணணும். அதுக்கப்புறம் மெடிக்கல் ஹெல்ப், எல்லா இடத்துலையும் வந்து ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிங்கிறது எப்போ வேணால் நடக்கலாம். அதுக்கேற்ற மாதிரியான அந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸும் சரி, இல்லை நம்ம பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் மாதிரி இடங்கள்ல முதல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அதுக்கப்புறம் போகிற மாதிரி அந்த மாதிரி அந்த ஈஸியான டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கும் அவங்க முன்னாடியே பிளான் பண்ணணும். இந்த மாதிரி மொத்தமாக தண்ணி வந்து அவதிப்படுற மக்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டெம்பரரி ஷெல்டர்ஸ் அவங்க முன்னாடியே பிளான் பண்ணியிருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அவங்கள வந்து அழகாக அவங்களுக்கு அந்த இடத்துலேருந்து பக்கத்தில் ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் பண்ணி அவங்கள ஒரு டெம்பரரி ஷெல்டர் கொடுக்குற மாதிரியான இடங்கள் ஸ்பாட்ஸை அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அந்த டைமில் வந்து மக்களுக்கு வந்து டெம்பரரி ஷெல்டர்ஸ் கொண்டு போகிற அந்த அளவுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷனையும் அவங்க அரேஞ்ச் பண்ணணும். இதெல்லாம் பண்ணுறதோட இல்லாமல் லாங் டேர்ம் ரெமிடியாக 2 விஷயம் வந்து சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தா, சிங்கப்பூரில் அவங்க பண்ணுற அந்த ஹைப்ரிட் மாடல். சிங்கப்பூரில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா டைவர்ஷன் கெனால்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து இந்த மாதிரி மழை பெய்யறத கால்வாய்கள் மூலியமாக அந்த தண்ணியை வந்து திருப்பி விட்டு அதை வந்து ரிசர்வாயர்லேயோ இல்லை கடல்லையோ வந்து விடுறாங்க. நமக்கு ஏற்கனவே வந்து நிறைய இடங்களில் கால்வாய்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னா அதை வந்து மெயின்டைன் பண்ணி அதை வந்து ஒர்க்கபிளாக ஆக்கணும். அதுதான் நமக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் சேலஞ்ச். அதை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற கால்வாய்களுக்கு அது ஈஸியாக வந்து இந்த மழை தண்ணியாக அது வழியாக விடுற மாதிரியான அந்த திட்டத்தை வந்து அமல்படுத்தணும். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடென்ஷன் டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து தரை மட்டத்திலேருந்து கீழே ஒரு 30லேருந்து 50 மீட்டர் வரைக்கும் உள்ள வந்து இந்த ராட்சச டனல்களை வச்சு ஒருவேளை வந்து இந்த கால்வாய்கள் போகிற தண்ணியை விட அதிகமான தண்ணிகள் வந்தது அப்படின்னா அதெல்லாம் வந்து இந்த டிடென்ஷன் டேங்க்குள்ள போகிற மாதிரி பண்ணுறாங்க. லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் மழை நின்னதுக்கப்புறம் அதையே சுத்திகரிப்பு செஞ்சு அதை வந்து வேற ஒரு பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஃபியூச்சரில் வர வாட்டர் ஸ்கேர்சிட்டி ப்ராப்ளமையும் தடுக்கிறதுக்கு இது நிறையவே வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த 2 விஷயத்தையும் செய்யறதுக்கு பொருட்செலவும் அதிகமாகும், டைமும் அதிகமாகும். ஸோ ஆனால் வந்து இந்த விஷயத்தை செய்யும் போதே பேரலாக வந்து ஒரு பேரிடர் ஏற்படுதுன்னா அதுக்கு வேற என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த கவர்மெண்ட்டும் வந்து அவங்களோட கவனத்தை செலுத்தி பண்ணாங்க அப்படின்னா ஒரு நிச்சயமாக வந்து இந்த அளவுக்கான டேமேஜ் இல்லாமல் ஓரளவுக்கு நம்ம வந்து இதை வந்து ஃபேஸ் பண்ண முடியும். நம்ம மக்கள் சைட்லேருந்து அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்கள் வந்து பொதுவாக இப்போ வரைக்கும் பார்த்தா நிறைய இடங்களில் வந்து வாட்டர் பாடிஸ் ஏதாவது இருக்குன்னா அதை வந்து பீப்புள் வந்து கொஞ்சம் மதித்து அதை செயல்படுறது இல்லை. அந்த இடத்துலையே வந்து குப்பையை கொட்டுறது, சில இடங்களில் வந்து சில வீட்டிலேருந்து பார்த்தா கழிவு நீர் வந்து அதில் கலக்கிறதுன்ற மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. அப்படிலாம் பண்ணதோட விளைவு தான் இன்றைக்கி இந்த வெள்ளம் வந்து நம்ம இவ்வளோ கஷ்டத்துக்கு உள்ளாயிருக்கோம். இதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் ஓரளவு அவாய்ட் பண்ணி கொஞ்சம் டிசிப்ளின்டாக குப்பையை கரெக்டான இடத்துல போடுறது, இந்த நீர்நிலைகளை ஓரளவுக்கு அவங்களால முடிஞ்ச வரைக்கும் பாதுகாக்கிற அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல மக்களும் கொஞ்சம் இருக்கணும். ரெண்டாவது, இந்த வாட்டி பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கரண்ட் நிறைய இடத்துல இல்லை, அதனால மக்கள் வந்து பெரிய அவதிக்கு உள்ளானாங்க. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் வந்து ஏற்கனவே மீட்பு பணியில் இருக்கிறவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கரண்ட் வரல அப்படிங்கிறதுனால நிறைய இடத்துல சாலை மறியல் செஞ்சதெல்லாம் கூட நம்ம பார்த்தோம். ஒருவேளை அந்த டைமில் வந்து அவங்க கரண்ட் விட்டாங்கன்னா அது ஷாக் அடித்து நமக்கு ஹெல்ப் பண்ண வந்தவங்களே அது சாகடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில விஷயங்கள் இந்த மாதிரி இடங்கள்ல கொஞ்சம் சென்சிபிளாக மக்கள் கொஞ்சம் பொறுமை காத்தா இந்த மீட்பு பணிங்கிறது தொய்வடையாமல் துரிதப்படுத்தப்பட்டு சீக்கிரமாக வந்து அது முடியும். ஸோ அதனால் மக்களும் வந்து ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் கோஆப்ரேட்டிவாக இந்த இடத்துல இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அஃபிஷியல்ஸ் இந்த வாட்டி இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நிறைய அஃபிஷியல்ஸும் சரி, கிரவுண்ட் லெவலில் இருக்கிற ஸ்டாஃப்ஸும் சரி, அவங்களாம் ஓரளவு வேலை செஞ்சதுனால தான் ஓரளவுக்கு சிட்டி இந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் சில இடங்களில் இந்த குப்பைகள் அதிகமாக சேர்ந்ததுனால குப்பை வண்டிலையும் தண்ணி போயிட்டதுனால அவங்க மேனுவலாக தான் வந்து துப்புரவு பணியாளர்கள் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அப்படி அவங்க செய்யும்போது அந்த வேலை வந்து கொஞ்சம் தாமதப்படுது தான். அந்த நேரத்தில் அவங்கக்கிட்ட கோவத்தை காட்டுறது, அவங்கக்கிட்ட எரிச்சலை காட்டுறதுலாம் இல்லாமல் அவங்களும் அந்த டைமில் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி நம்மளும் அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக அந்த பணி வந்து சீக்கிரமாக முடியும். இதெல்லாம் தான் ஒரு சில விஷயங்கள் இனி வர காலங்களில் நம்ம செய்யணுங்கிறது. ஸோ இதெல்லாம் செஞ்சுட்டா கண்டிப்பாக வந்து வெள்ள அபாயமே இருக்காதா அப்படின்னா அப்படி கிடையாது. இயற்கை என்றைக்குமே வந்து மனுஷங்களால் வந்து ஜெயிக்கிறதுங்கிறது கஷ்டம். ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் செய்யறதுனால அதனால ஏற்படுற பாதிப்புகளை ஓரளவுக்கு நம்ம குறைக்கலாம், அதை வந்து நம்ம மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஒரு விஷயமாக தான் இதெல்லாம் நம்ம பேசுகிறோம்.
ஸோ எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ, நான் வந்து என்ன படிச்சிருக்கணும், அதை வச்சு தான் நான் இந்த வீடியோவில் சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். மேபி இதை பார்க்குற நீங்கள் இந்த ஃபீல்டில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் தெரியலாம். அதையும் வந்து நீங்கள் வந்து இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு அந்த மாதிரி டாபிக் வந்து நம்ம திரும்பி வேறு ஒரு வீடியோவில் நம்ம எடுத்து பேசுவோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த நேரத்தில் வந்து இவ்வளோ பிரச்சனையிலையும் களப்பணியில் இறங்கி வேலை செஞ்ச துப்புரவு பணியாளர்களும் சரி, நிறைய இடங்களில் வந்து மீட்பு பணியில் ஈடுபட்ட நண்பர்களுக்கும் சரி, அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கண்டிப்பாக சொல்லிக்கணும். அவங்களால தான் வந்து நிறைய விஷயங்கள் இன்னும் பெரிய டேமேஜ் ஏற்படாமல் தவிர்த்துது. ஸோ இனி வர காலங்களில் இந்த மாதிரி பெரும் டேமேஜ் எதுவும் ஏற்படாமல் இந்த மாதிரியான இயற்கை பேரிடரை நம்ம நல்லபடியாக மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு வகையில் நம்ம போவோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நான் நம்புகிறேன். சென்னைக்கு ஒன்றும் இந்த மாதிரியான சேலஞ்சஸ்லாம் புதுசு கிடையாது. அது மாதிரி பல சேலஞ்சஸை மீண்டு தான் நம்ம இப்போ வரைக்கும் வந்திருக்கோம். ஸோ இதுலேருந்து நம்ம மீளுவோம் அப்படிங்கிறது என்னோட அசைக்க முடியாத நம்பிக்கை. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காணொலியோட உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்து சந்திக்கிறேன். லெட்ஸ் see with yet another interesting content. நன்றி, வணக்கம், பை.